தென்னிந்திய நடிகைகள் போட்டி போட்டுக்கிட்டு ஓணம் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க போட்ட ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு ரகம். வைரல் ஃபோட்டோஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் வாங்க பார்க்கலாம். എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ E.K. നായർ, എന്റെ നാദം ജണ്ടൽ, എന്റെ നടനം കഥകളി. கீர்த்தி சுரேஷ் தன்னோட ஓணம் செலிப்ரேஷனை துபாயில் கொண்டாடி இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்க ரிவால்வர், ரீட்டா, சைரன், ரகுதாத்தா, குட்லக் சகி போன்ற படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. மறைந்த நடிகை சாவித்ரியோட மகாநடிங்கிற வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடித்ததுக்கு இவங்களுக்கு நேஷனல் அவார்டும் கிடைச்சிருக்கு. ஓணம்காக இவங்க நடத்தின ஃபோட்டோ ஷூட் ரொம்ப கிளாமராகவும் கேட்சியாகவும் இருந்துச்சு. அவங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு நல்லா கேட்குது. നന്നായിട്ട് കേൾക്കുന്നുണ്ടല്ലോ, ഉണക്കെ കേൾക്കുന്നില്ലേ? அது கொஞ்சம் ப்ராப்ளமா? இது வரைக்கும் இல்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது 90ஸ்களோட ஃபேவரட் நடிகை முத்தழகு. மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா 1984ல பிறந்த இவங்களுக்கு இப்போ வயசு 40. பெங்களூர்ல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவங்க பிரபல இசைக்கலைஞரான கமலா கைலாசத்தோட பேத்தி. ஆரம்பத்தில் ஒரு பாக்கெட் மணிக்காகத்தான் மாடலிங்கில் ஈடுபட்டிருக்கிறாங்க. தான் ஒரு நடிகை ஆவோன்னு இவங்க நினைக்கவே இல்லையாமா. ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே காஞ்சிப்பட்டு, ஈரோடு பட்டு, லக்ஷ்மி சில்க்ஸ் போன்ற விளம்பரங்களில் நடிச்சிருக்கிறாங்க. பருத்தி வீரன் படத்தில் முத்தழகு அப்படிங்கிற கேரக்டருக்காக பல விருதுகளை அள்ளியிருக்கிறாங்க. இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே. அடுத்து நம்ம ரம்யா நம்பீசன். இவர் விஜய் சேதுபதி கூட சேதுபதி, பீட்சா போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சவங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு கூமுடா. பிரியா வாரியருக்கு இணை பிரியா வாரியரே அப்படின்னு நான் சொல்லலங்க. லவ் டுடே, நாச்சியார், ஹீரோ மற்றும் 2024 ஜிவி பிரகாஷோட கல்வன் போன்ற படத்துல நடிச்ச இவானா. இப்போ சக்கை போட்டு கொண்டிருக்கும் ஜமாங்கிற படத்துல போல்டான ஒரு கேரக்டர் நடிச்ச அம்மு அபிராமி. செம்பருத்தி சீரியல் மூலியமா ஃபேமஸான ஷாபனா மற்றும் ஜனனி. வளர்ந்து வரும் இளம் நடிகை அனிகா. தெகடி, அவன் இவன் போன்ற படங்கள்ல தன் திறமையை காட்டிய ஜனனி ஐயர் இப்போ ஹாட்ஸ்பாட்டுங்கிற வெப் சீரிஸ்ல பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இவங்களும் ஓணம் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன அழகா இருக்கு, பாவாடை தாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்கு, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. சூரரை போற்று படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்ச அப்பண்ணாவும் தன்னோட ஓணம் ஷூட்டை நடத்தியிருக்கிறாங்க. அந்த படத்துல ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருந்தவங்க இப்போ ஒரு கிளாமர் ஷூட்டை பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட இந்த லுக் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க உங்களோட ஓணத்தை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.